எல்லோருக்கும் வணக்கம். எனது பெயர் டாக்டர் பூரு தவன். இன்று எனது பார்வையாளர்கள் அனைவரிடமும் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுவேன். இதனுடன் சிகிச்சை பேஷண்ட்ஸ் மூலம் அதிகப்படியான தண்ணீரை உட்கொள்வதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் கொஞ்சம் வெளிச்சம் போடுகிறேன். ஹெல்தி ஹியூமன் பீயிங் நீர் கான்ஸ்டிடியூட்ஸ் அரவுண்ட் 70% முழு உடலிலும் உள்ளது. இதன் மூலம் உங்களை நீரேற்றமாக வைத்திருப்பது அவசியம். ஆனால் சிறுநீரக நோயாளிகளில் சாதாரண அளவு தண்ணீர் குடிப்பது கூட முற்றிலும் எதிர் திசையில் இருக்கும். எப்படி என்பதை விளக்குகிறேன். ஒரு நபர் தண்ணீரை உட்கொள்ளும் போதெல்லாம் அது உடல் முழுவதும் பரவுகிறது. அதன் நோக்கத்தை நிறைவேற்றிய பிறகு சிறுநீரகங்கள் உடலில் இருந்து சிறுநீர் வழியாக வெளியேற்றப்படும் கூடுதல் நீரை சுத்திகரிக்கின்றன. இப்போது சிறுநீரக செயலிழந்த நோயாளிக்கு இந்த செயல்முறை ஃபில்ட்ரேஷன் இஸ் ரெடியூஸ்ட். இதனால் கூடுதல் நீர் சிறுநீர் வழியாக உடலை விட்டு வெளியேற விடாது. இங்கிருந்துதான் எல்லா பிரச்சனைகளும் ஆரம்பிக்கின்றன. அதிகப்படியான நீரை உடலால் வெளியேற்ற முடியாமல் அதன் குவிப்பு அடிக்கடி பேடல் இடேமா, நிமோனியா, ஹை பிளட் பிரஷர் ஈவன் பிரேத்லெஸ்னஸ் ஏற்படுகிறது. பெரும்பாலும் சிறுநீரக நோயாளிகள் தங்கள் கால்களின் கீழ் பகுதியில் ஸ்வெல்லிங் இன் த லோயர் பார்ட் ஆஃப் தேர் லெக்ஸ் தொடக்கத்தில் இருப்பதை காண்கிறோம். இப்போது பயங்கரமான பகுதிக்கு நீங்கள் பார்க்கும் போது வாட்டர் ரிட்டென்ஷன் இன் யோர் லெக்ஸ். இந்த திரவம் ஒரு நபரின் நுரையீரல் வரை பயணிக்க அதிக நேரம் எடுக்காது. இது பல சூழ்நிலைகளில் மூழ்குவது போன்ற உணர்வை தூண்டும். இப்போது முக்கிய கேள்விக்கு வருவோம். how much water should be consumed by a kidney patient? இதற்கான பதில் யாருக்கும் தெரியாது. நீங்கள் கேட்டது சரிதான். அடிக்கடி என் நோயாளிகள் தண்ணீர் உட்கொள்ளும் அளவை பற்றி மற்ற நோயாளிகளுடன் தங்களை ஒப்பிட்டு பார்க்கிறேன். இதற்கு எனக்கு எப்போதும் ஒரே பதில்தான். ஒவ்வொரு சிறுநீரக நோயாளியின் நீர் உட்கொள்ளல் பல காரணிகளைப் பொறுத்தது. நோயாளியின் லெவல் ஆஃப் கிட்னி ஃபங்க்ஷன் இருந்து அவர் வாழும் காலநிலை வரை தோல் வகை மற்றும் தொழில் போன்ற பிற காரணிகள் உள்ளன. இவை அனைத்தும் நீரின் அளவை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சிறுநீரக நோயாளியால் உட்கொள்ளப்படுகிறது. எனவே குளிர்ந்த காலநிலையில் வாழும் ஒரு நபர் குறைந்த வியர்வையை உண்டாக்குவார். இதனால் திரவ நுகர்வு குறையும் மற்றும் நேர்மாறாக இருக்கும். இப்போது மீண்டும் முக்கிய கேள்விக்கு வருகிறேன். ஒரு சிறுநீரக நோயாளி எவ்வளவு திரவத்தை உட்கொள்ளலாம்? சரி, அதையெல்லாம் நான் உங்களுக்குச் சொன்னால் அது நோயாளியின் நிலையை பொறுத்தது. ஆம், என்னை விவரிக்க விடு. ஒரு நோயாளி தனது கால்களில் நீர் தேக்கத்தால் அவதிப்பட்டால் உடலில் ஏற்கனவே அதிகப்படியான நீர் உள்ளது என்று அர்த்தம். அத்தகைய சூழ்நிலையில் எனது பார்வையாளர்கள் அனைவருக்கும் எனது அறிவுரை என்னவென்றால் 100 ml ஆஃப் வாட்டர் பர் டே அதிகமாக உட்கொள்ள வேண்டாம். இதனுடன் அந்த நோயாளி அதிகமாக சிறுநீர் கழிப்பதும் முக்கியமானதாகிறது. இதனால் அதிகப்படியான திரவம் குறைந்த நேரத்தில் வெளியேற்றப்படும். மறுபுறம் சிறுநீரக நோயாளிக்கு தண்ணீர் தேங்கவில்லை என்றால் தண்ணீரை உட்கொள்ளும் போது கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது எனது ஆலோசனை. நான் வழக்கமாக என் நோயாளிகளுக்குச் சொல்கிறேன், 100 ml ஆஃப் வாட்டர் உட்கொள்ள வேண்டாம் மற்றும் பீலிங் வாட்டர் இருக்கும் போதெல்லாம் செயல்முறையை மீண்டும் செய்யவும். ஒரு நபருக்கு தாகம் ஏற்படுவது முற்றிலும் இயல்பானது, ஏனெனில் இது சாதாரண அளவை விட திரவத்தின் அளவு குறைவாக இருப்பதை குறிக்கிறது. பேசுவதில் சிரமத்துடன் உதடுகள் மற்றும் தொண்டை வறண்டு போவது இதன் சில பொதுவான அறிகுறிகளாகும். இதுபோன்ற சூழ்நிலைகளில் சிறுநீரக நோயாளி மற்றொரு மருந்தை உட்கொள்ளலாம். 100 ml ஆஃப்டர் 5 முதல் 10 வரை மினிட்ஸ். இது திரவ அளவு உயராமல் இருப்பதையும் தாகம் நீங்கினால் உணர்வையும் உறுதி செய்யும். இந்த பயிற்சியானது எவ்வளவு திரவம் உட்கொண்டது என்பதை கண்காணிக்க வேண்டிய அவசியத்தையும் நீக்குகிறது. ஏனெனில் இடைவெளியில் சிறிய அளவில் குடிப்பதால் எந்த திரவ திரட்சியும் நடைபெறாது. அதை எளிமையாக்குகிறேன். முதலில் எனது ஆலோசனையை பின்பற்றும் போது திரவம் திரட்சி நிறுத்தப்படுவதற்கு 2 காரணங்கள் உள்ளன.
நோயாளி தாகம் ஏற்படும் போதெல்லாம் தண்ணீரை மட்டுமே உட்கொள்வார் மற்றும் இடைவெளியில் தண்ணீரை உட்கொள்வதால் சிறுநீரை வெளியேற்றுவதற்கு உடலுக்கு நேரம் கொடுக்கிறது. அதிகப்படியான திரவம். ஆகையால் திரவம் திரட்சியின் செயல்முறையே நடைபெறாது. இது யூரியா போன்ற பிற கழிவுப் பொருட்களை சரியான முறையில் வெளியேற்ற உடலை அனுமதிக்கிறது. இது நிச்சயமாக கிட்னி பங்க்ஷனின் மேம்படுத்தும். எனவே நாம் திரவ திரட்சியை நடைபெற விடாமல் இருப்பது மட்டுமல்லாமல் சிறுநீரக நோயாளிகளின் உடலில் சேரும் கூடுதல் கழிவுகளை வெளியேற்றவும் உடலை பெறுகிறோம். ஒவ்வொரு சிறுநீரக நோயாளியும் கால்களில் வீக்கம் மற்றும் நுரையீரல் வரை செல்லும் திரவம் போன்ற பிற சிக்கல்களில் இருந்து விடுபட விரும்பினால் இந்த பயிற்சியை பின்பற்றுவது அவசியம். இத்துடன் இன்றைய காணொளியின் முடிவை அடைந்துள்ளோம். ஒரு சிறுநீரக நோயாளி எவ்வளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் மற்றும் அதிகப்படியான திரவத்தை உட்கொள்வதால் ஏற்படும் விளைவுகள் பற்றிய உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் என்னால் தீர்க்க முடிந்தது என்று நம்புகிறேன். இருப்பினும் உங்களிடம் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அவற்றை கருத்து பிரிவில் கீழே எழுதுங்கள். என்னால் முடிந்த எல்லா வழிகளிலும் நான் உங்களுக்கு உதவுவேன். அதுவரை பார்த்துக்கொள். அடுத்த முறை சந்திக்கிறேன்.